இன்னைக்கு வீடியோ யாருக்காண்டி இருக்க போகுது அப்படின்னா ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஓட சில ஆடியன்ஸ்க்கு. ஸோ யார் அந்த சில ஆடியன்ஸ் அப்படின்னா, நான் கேட்க போகிற கேள்விக்கு தேர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். இஃப் யூ சூஸ் பி, அந்த சில ஆடியன்ஸில் நீங்களும் இருக்கீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருக்க போகுது. அண்ட் இஃப் யூ சூஸ் ஏ, அந்த பிக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். ஸோ the question is, ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் நீங்கள் இஃப் யூ ஆர் ஆடியன்ஸ் ஆஃப் ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர், நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட வீடியோவை, வாட்ஸ் யுவர் மோட்டிவ்? ஆர் யூ ஷேரிங் ஹர் கண்டென்ட் ஆர் ஆர் யூ ஷேரிங் ஹர்? இஃப் யூ ஷேரிங் ஹர் கண்டென்ட், அதாவது ஆப்ஷன் ஏ, தென் யூஆர் இன் அ சேஃப் ஜோன். பட் இஃப் யூ ஆன் ஆப்ஷன் பி, அவங்கள ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கேட்கறதுக்கே கூச்சமாக இல்லாத எப்படி இருக்குன்னு. ஏன் கண்டென்ட்டை தானே இங்கே ஷேர் பண்ணணும். அது பேசுகிற பொண்ணு எப்படி இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, இந்த பாடுறா அப்படி அனுப்பிடுறது, வாட் சார்ட் ஆஃப் மைண்ட் செட் இஸ் தட்? அழகாக ரசித்தது தான் இப்போ நீ தப்புன்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதெல்லாம் சொல்லலை. நீங்கள் அழகாக ரசிங்க, தப்புன்னு சொல்லவே இல்லை. அட் த சேம் டைம் நீங்கள் கண்டென்ட்டையும் ரசிச்சிருக்கணும்ல. இப்போ அவங்க யோகாவை பற்றி அவங்க ஒரு டீச்சர், யோகாக்காரங்க, நான் எனக்கு இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும், இந்த கண்டென்ட் நம்ம எடுத்து நம்ம ஸ்கிரிப்டாக க்ரியேட் பண்ணி நம்ம இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு தோணுனதே யோகா அக்கா, அதுக்கப்புறம் யார், ஸ்பிரிச்சுவல் அக்கா, டெய்லரிங் அக்கா, ஜிம் அக்கா அப்படின்ட்டு இந்த 4 அக்காஸ்லாம் இருக்காங்க. they are the female creators. அண்ட் அவங்களோட ஏம் என்னென்ன அப்படின்னா, they want to create awareness in these sections, I mean in the sectors. ஸ்பிரிச்சுவல்லாம் இந்த ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஏதோ திலக்கு போட்டுக்கிட்டு they used to sing a song. இதே நீ பையன் பண்ணியிருந்தா நூல் தெரியுது ப்ரோ அப்படின்றப்ப, ஏன் இந்த ஜெண்டர் பயாஸ்டு? அழகை ரசித்தது தான் தப்பாலாம் இல்லை, நீங்கள் அழகை ரசிச்சிருக்கலாம். நீ அழகை மட்டும்தான் ரசிச்சிக்கிற தவிர கண்டென்ட் நீ ரசிக்கிற விட்டுட்ட. ஆனால் அவங்களோட ஏம் என்னென்னா, அவங்க கண்டென்ட் ஷேர் ஆகணும், இதனால் தே ஷுட் பி அண்ட் சோஷியல் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயந்தான் அவங்களுக்கு தேவை. யார் அந்த ஃபீமேல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு தேவை? ஒன்று, யூ ஷுட் ஹவ் அட்மயர்டு போத் கண்டென்ட் அண்ட் ஹர் பியூட்டி. இல்லை கண்டென்ட்டை மட்டும் ஆதரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க பியூட்டியை மட்டும் தான் நீங்கள் ரசிக்கிறையே தவிர அவங்க கண்டென்ட்டை விட்டுற முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் விட்டுறீங்க. ஏதோ அன்னப்பறவை கரெக்டாக தண்ணியை பாலில் மட்டும் எடுத்து குடிச்சிக்குமா, தண்ணியும் பால் கலந்துருந்துச்சுன்னா. ஆனால் நீங்கள் அன்னப்பறவையாக இருந்துக்கிட்டு தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, விச் இஸ் யூஸ்லெஸ். யூஸ்லெஸ் இல்லை, நீங்கள் ரசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் யூ ஷுட் ஹவ் அட்மயர் தர் கண்டென்ட் அஸ் வெல், அண்ட் யூ ஷுட் ஷேர் தர் கண்டென்ட், பிகாஸ் ஆஃப் தட் யூ ஷுட் ஹவ் சேஞ்ச். ஆனால் அது நடக்கிறது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நான் இன்னொரு விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ண விரும்புகிறேன். இதில் என்னது, ஒரு ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட கண்டென்ட்டை ஷேர் பண்ண மாட்டேங்காங்க. அதை விட்டுட்டு அவங்களோட பியூட்டி, அவங்களோட பல விஷயங்கள், அதை தவிர்த்துட்டு அவங்க உடம்புல இருக்க பல விஷயங்களை தான் ஷேர் பண்ணுறாங்களே தவிர, அந்த சில ஆடியன்ஸ் தே ஆர் நாட் சீயிங் த கண்டென்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இதே இது சொசைட்டிக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இதே இது சொசைட்டியும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, தேர் இஸ் போத் திங், லவ் அண்ட் லஸ்ட். இது சொசைட்டி லவ் மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை லவ்வோடு சேர்ந்து லஸ்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இந்த லஸ்ட்டு மட்டும் தான் மைண்டில் இருக்கும். ஸோ திஸ் போத் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். யோசிச்சு பாருங்கள், நான் என்ன சொல்ல வர விஷயம் புரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, த கிரேஸ் தட் women have on men is somewhat matured when compared to the craze that men have on women. அதாவது அவங்க ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்க அந்த கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா. லைக் when it came சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள், இது ஏதோ ஒரு மாடல் விஜய் தேவரகுண்டா அந்த மாதிரி மாடல்ஸோ இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மதங்கோரி, அவங்கெல்லாம் வீடியோ போடும்போது அவங்க கமெண்ட்ஸில் அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக தான் கமெண்ட்ஸ் இருக்கும். ஈவன் அவங்க யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஈவன் இஃப் அவங்க மாடல்ஸு நல்லாதான் இருந்தாலும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நல்லாவே இருந்தாலும், என்ன மிஞ்சி போனால் அழகாக இருக்கீங்கன்னு கமெண்ட் போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் ஃபீமேல் ஆடியன்ஸ். அதே ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கமெண்ட்ஸில் மேல் ஆடியன்ஸ் போட்டிருக்க கமெண்ட் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே கண்டென்ட் ரிலேட்டாகவே இருக்காது. ஃபுல்லாக அந்த ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர் பற்றி தான் இருக்கும். அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட அவங்க அந்த கண்டென்ட் போட்டதை அவங்க அந்த கமெண்ட்ஸ் எதுக்கு இருக்குது?
அவங்க பேச வந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு ரியாக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த கமெண்ட் இருக்குது. என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம், ஆனால் எதுக்கு அந்த என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணணும்? அந்த கமெண்ட்டில் அவங்க சொல்ல வந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நீ ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு அவங்க அழகாக இருக்காங்க, இதாக இருக்காங்க, ஓகே பண்ணலாம். சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டிமேட்டட் தாட்ஸ் எல்லாம் உள்ள கமெண்ட்ஸாக வச்சுருப்பாங்க. நாட் இன் திஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இந்த மாடல்ஸ் இவங்க இதிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சார்ட் ஆஃப் ஃபீமேல் மாடல்ஸ்னு வச்சுக்கலாமே, அவங்க மாடல்ஸ் அவங்க கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ மஸ்திரம் புக்கு படித்த மாதிரி இருக்குது கமெண்ட்ஸ் எல்லாம். Have a maturity to support the content than supporting their beauty. யார் சொல்ல வராங்களோ அவங்களோட பியூட்டி, அவங்கள இதெல்லாம் இருக்கட்டும், ரசிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்கள் இஷ்டம். ஆனால் அதுதான் உங்கள் மெயின் மோட்டிவாகவே இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இன்கல்கேட் இன் யுவர் லைஃப். முக்கால்வாசி அவங்க பேசுகிற கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு வெண்மதியை நில்லு அப்படின்ட்டு பாட்டு போட்டுட்டு எடிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர, முக்கால்வாசி பேர், நான் சிலருன்ட்டு நான் அந்த ஸ்டாட்ஸ் பலராக இந்த ஸ்டாட்ஸ் எனக்கு தெரியாது, சிலருன்னு நான் இப்போதைக்கு நான் ஒரு வியூகத்தில் சொல்கிறேன். அந்த சில பேரோ பல பேரோ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு அவங்க அந்த ஆடியோ தூக்கி அந்த கண்டென்ட்டையே தூக்கிட்டு இவங்களை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரசிக்கும்படியாக அவங்கள அந்த சொல்கிறவங்கள வர்ணிக்கிறபடியாக வீடியோ போட்டுக்கிறாங்க. என்னது இது? சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, இந்த கண்டென்ட் பேசுகிறாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் யோகா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதெல்லாம் பசங்க பண்ணால் கண்டுக்கிறதே கிடையாது, இல்லை கரைச்சி கொட்டுறது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சிலர் அதே ஒரு பொண்ணு பண்ணால் மட்டும் அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அது ரசிக்கும்படியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹேவ் அ கரேஜ். இந்த ஒரு கண்டென்ட் ஆதரிக்கிறதுல தயவு செஞ்சு ஜெண்டர் பயாஸ்டாக இருக்கீங்க, இருக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ அவங்களாம் இதனால் நிறைய மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க, அதுதான் உனக்கு வவுத்தரிச்சலாக இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்களோட மோட்டோ என்னது? எனக்கு என்ன வேணும்னா நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சில ஆடியன்ஸ், சிலரா பலராக எங்கள் ஸ்டாட்ஸ் எனக்கு தெரியாது, பட் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் இட். அதுதானே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஸோ ஹாவ் அ கரேஜ் டு ஃபாலோ தேர் கண்டென்ட் அண்ட் இன்கல்கேட் த கண்டென்ட் இன் யுவர் ரியல் லைஃப். அண்ட் இந்த மாதிரி சில ஆடியன்ஸஸ் உலக அளவில் இருக்காங்க, இங்கே மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மருஷியா அவுட்டோர்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் ஒரு ஃபீமேல் சோலோ கிரியேட்டர் தான். என்னென்னா அவங்க ஃபாரஸ்ட்க்கெலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை ரீல்ஸாக போடுவாங்க. அண்ட் அதில் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ட்ரெஸ்ஸிங் நல்லா தான் இருக்கும், ஃபுல்லாக கவராக இருக்கும். என்ன அது ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். டூ டிப்ஸ் டு கெட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு அந்த கமெண்ட்ஸ்லாம் அந்த ரிலேட்டட் 2 டிப்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த 2 டிப்ஸை அவன் எதை மீன் பண்ணுறான்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி கண்டென்ட் தான் ப்ரிமிட்டிவ் சர்வைவர் அப்படின்ட்டு இன்னொரு சேனல் இருக்குது, முக்கால்வாசி பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அதில் என்னன்னா இருக்கிற, அதாவது காட்டுக்குள்ளே இருந்துட்டு அருவாலையும் அங்கே இருக்க பேம்புவும் வச்சு ஒரு வீடு கட்டி நீச்சல் குளம் வச்சு கட்டுவாப்பில், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இதுக்குன்னு இவங்க கண்டென்ட் அதை விட மோசமாக இருக்குது அதெல்லாம் சொல்ல வரல. 2 பேரோட கண்டென்ட் சேம் தான். ஆனால் போய் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போய் பாருங்களேன், இதை விட அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யார் அந்த ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ், அது வவுத்தரிச்சல் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் முக்கால்வாசி பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மோட்டிவ் தான் தப்பாக இருக்குது. நான் ஆடியன்ஸை தான் தப்பாக சொல்கிறேன், அந்த க்ரியேட்டரை சொல்லலை, கண்டென்ட் க்ரியேட்டரை சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் அங்கே உலக அளவில் இருக்காங்க, சரியா? ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சில ஆடியன்ஸுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஃபீமேல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸோட
கண்டென்ட் ஆதரிக்கிறத விட அவங்க பேசுகிறதுல என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கவனித்து அதை ஷேர் பண்ணி அதை ஆதரிக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். ரெண்டுத்துக்கு பல வித்தியாசங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. Can you do support a content without any gender bias? ஒரு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பாலின வேற்றுமை இல்லாமல் எந்த ஒரு வேற்றுமை இல்லாமல் அது எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஏதோ ஒரு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக வச்சுப்போமே, அந்த கண்டென்ட் ஒரு அழகான பொண்ணு சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுப்பேன், இல்லை வேறு பையன் சொன்னால் பசங்க சொன்னால் மெயில் சொன்னால் வந்து நான் கண்டுக்க கூட மாட்டேன் அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அண்ட் அப்படி இருக்காதுங்க. Can you do support everyone? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டு ஒன்றுத்தன் எப்பயும் சொல்லுவான், கணக்கு டீச்சர் கணக்கு சொல்லி கொடுத்தா கணக்கு மட்டும் கவனி, கணக்கு டீச்சரை கவனிக்காத அப்படின்னு.